பொதுவா குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறது ஃபேமஸ். அதுக்கு யார் ஃபேமஸ் அப்படிங்கறத தாண்டி டெய்லி பஞ்சோட யாருன்னு குட்டி ஸ்டோரி அப்படிங்கறதும் இந்த இன்டர்வியூல நீங்க என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்றதும் மக்கள் ரொம்ப ஆவலா கேட்கறாங்க. கட்டாயம் வேணுமா? கண்டிப்பா. சரி, ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய கிளாஸ் இருக்கு. அதுல சில கிளாஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் மட்டும் வந்து மார்க்கே இல்லை. அதனால புச்சா ஒரு புது வாத்தியாரை கொண்டு வந்து கிளாஸ் டீச்சரா போடுறாங்க. அவர் வந்து நம்ம இந்த சாட்டையில சமுத்திரக்கனி பண்றாருல, அந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக பண்ணுறாரு. பசங்களும் அப்படியே கொஞ்சம் மார்க் எடுக்கிறாங்க, ஃபெயில் ஆகிறதெல்லாம் குறையுது. ஆனால் வழக்கம் போல் அங்கே இருக்க மாதிரியே அந்த மற்றவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கலாட்டா பண்ணி அந்த வாத்தியார் சரியில்லை அப்படின்னோடனே அப்புறம் அவருக்கு பதிலாக புதுச்சா இன்னொரு வாத்தியாரை கொண்டு வந்து போடுறாங்க. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வருது, நல்லா மார்க் வாங்கணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பழைய கிளாஸ் டீச்சர் இருக்கார் இல்லையா, அவரும் அப்பப்போ வந்து பாடம் எடுத்துன்னுக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்கூல்லேயே இன்னொரு டீச்சர் இருக்காரு. வழக்கமாக அந்த கிளாஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு இருக்க மாதிரி இவரும் டீச்சர் தான். ஆனால் எந்த கிளாஸ்லையும் போய் பாடம் எடுத்தது கிடையாது. அவரு என்ன பண்றாரு, இந்த கிளாஸ்ல வந்து நீங்க எப்படி பாடம் எடுங்க, அப்படி பாடம் எடுங்க, அந்த பழைய கிளாஸ் டீச்சர் இருக்காருல்ல அவருக்கு வந்து இந்த பீரியட் கொடுங்க அப்படி இப்படின்னு உடனே அந்த புது கிளாஸ் டீச்சரும் ஒத்துக்கினே சரின்ட்டு போட்டாருங்க. அந்த பழைய கிளாஸ் டீச்சர் பார்த்தாரு, நம்ம சாட்டை சமுத்திரக்கனி மாதிரி, இது நமக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாசம் லீவ்ல போறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்கள்லாம் கேமையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாத்தியார் பாடம் எடுத்தாதான் எங்களுக்கு புரியுது, நீங்க என்ன அவர் இது பண்றீங்களே அப்படின்னு. எச்எம் பாத்துக்கினே இருந்தாரு. கடுப்பாயிட்டு அந்த ஒரு மாசத்து லீவுக்கு ஏதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது காரணம் அது எனக்கு தெரியாது, ஏதோ லீவு அவ்வளவுதான். அப்புறம் அந்த எச்எம் வந்து அந்த கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ எந்த கிளாஸ்லயும் பாடம் எடுத்ததே கிடையாது, எடுக்கவும் தெரியாது, அத்தொட்டு தான் வந்து ஏதோ கணக்கு வழக்க பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நீ பாட்டுக்கணும் கிளாஸ் எல்லாம் போய் தலையிட்டு நிற்கிற, பப்ளிக் எக்ஸாம் வருது, பசங்க பாஸ் பண்ணணும்,